இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆல்ரெடி எல்சிஎம் ஹெச்சிஎஃப் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம் சரிங்களா. எல்சிஎம் ஹெச்சிஎஃப் செப்பரேட் ஹெட்டிங்கா பிரிச்சுட்டு எல்லா ஹெட்டிங்கும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருப்போம். கடைசியா பார்த்துருப்போம் அந்த பிற கணக்குகள், அது வந்து நம்ம கொஞ்சம் முக்கியமான டாபிக் சரிங்களா. டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் நமக்கு எல்சிஎம் ஹெச்சிஎஃப் வந்து ரொம்ப முக்கியமான ஹெட்டிங், அதுல இருந்து ஒரு 2 கொஸ்டின்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம் சரிங்களா. இப்போ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆல்ரெடி கடைசி டாபிக் நடந்த மாதிரி சொல்லியிருப்பேன். இதை தவிர்த்து ஒரு சில சம்ஸ் வந்து அவங்க கொஞ்சம் வித்தியாசமா கேட்டிருந்தாங்க, அதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் சரிங்களா. இந்த வீடியோல அந்த கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம். முந்தைய ஆண்டு வினாக்கள் இதுல எவ்வளவு கொஸ்டின், மொத்தம் 25 கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்க போறோம் சரிங்களா. அதுல ஒரு சில மாடல் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தது, ஒரு சில சம் கொஞ்சம் வித்தியாசமா கேட்டிருப்பாங்க சரிங்களா. அதை லைட்டா கான்சன்ட்ரேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அதுவும் ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்க்கலாம் சரிங்களா. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்களேன். இது வந்து நம்ம அந்த தியரி நடத்தும் போது சொல்லியிருப்போம், இந்த மாடல்ல ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க அப்படின்னு. அதுதான் இது. 2 அடுத்தடுத்த பகா எண்களின் மீச்சிமா அவற்றின் எதற்கு சமம் அப்படின்னு கேட்கிறாங்க. எல்சிஎம் ஆஃப் 2 கன்சிக்யூட்டிவ் பிரைம் நம்பர் இஸ் ஈக்குவல் டு இரு எண்களின் கூடுதல், இரு எண்களின் பெருக்கல் பலன், இரு எண்களுக்கான வித்தியாசம், இரு எண்களின் மீப்பேவா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹெச்சிஎஃப் ஆஃப் 2 நம்பர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ இதுக்கு என்ன ஒரு ஆன்சரு, பகா எண்ணு கொடுத்துட்டு எல்சிஎம் கேட்டாலே என்ன அப்படின்னா அந்த 2 நம்பரோட பெருக்கு தொகைக்கு சமமா இருக்கும், ஏ இன்ட்டு பி. அப்போ இரு எண்களின் பெருக்கல் பலன் அப்படின்னு வரும், ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி வரும் சரிங்களா. அடுத்த 2வது கொஸ்டின், மீச்சிமா காண்க. எக்ஸ் கியூப் மைனஸ் 27 எக்ஸ் மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயரு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9. இதோட மீச்சிமா வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, எக்ஸ் கியூப் மைனஸ் 27. இதை எப்படி எழுதிக்கலாம், எக்ஸ் கியூப் மைனஸ் 3 கியூப் எழுதிக்கலாமா. இது என்ன ஃபார்முலா, ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஃபார்முலா. என்ன வரும் அப்படின்னா ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏபி பிளஸ் பி ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி வரும். அப்போ இங்கே அப்ளை பண்ணால் நமக்கு என்ன வரும் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் 3 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயரு பிளஸ் 3x பிளஸ் 9 வரும். இதை 1ன்னு எடுத்துக்கலாம் சரிங்களா. அடுத்து எக்ஸ் மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயர். ஹோல் ஸ்கொயர் வந்தாலே இதை எதுவும் பண்ண வேண்டாம், இதையும் அப்படி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி இதுவும் நம்ம கிளாஸ் நடத்தும் போது பார்த்துருப்போம் நினைக்கிறேன் சரிங்களா. எக்ஸ் மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயர். அடுத்து என்ன இருக்கு, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9. இதை 2ன்னு எடுத்துக்கிடும் சரிங்களா. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9 இதை எப்படி எழுதிக்கலாம், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம் கரெக்டா. ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து என்ன வரும்னா எக்ஸ் மைனஸ் 3 இன்ட்டு எக்ஸ் பிளஸ் 3. இது வந்து 3ன்னு எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு என்ன கேட்குறாங்க, எல்சிஎம் கேட்குறாங்க. எல்சிஎம்னா ஃபர்ஸ்ட் எல்லாத்துலயும் எது காமனா இருக்குன்னு பாருங்க, லீஸ்ட். அப்போ பவர்ல ஹையஸ்ட் எடுக்கணும். இப்போ இதுல எல்லாத்துலயும் எது காமனா இருக்கு அப்படின்னா எனக்கு எக்ஸ் மைனஸ் 3 வந்து காமனா இருக்கு. அதுல ஹையஸ்ட் பவர் அப்படின்னா 2 இன்ட்டு எக்ஸ் பிளஸ் 3. ரிமைனிங் உள்ளதை அப்படியே எழுதிடணும், 9 வரும் சரிங்களா. ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா இருக்கும் ஓகேவா. அடுத்து 3rd சம். இதுல பாருங்களேன், இதுல என்ன பண்ணலாம், 12x power 4 minus x cube, 8x power 4 minus 3x cube plus 2x square கொடுத்துருக்காங்க சரிங்களா. இப்போ ஃபர்ஸ்ட் முதல்ல மட்டும் எழுதிக்கலாம். முதல்ல நமக்கு என்ன இருக்கு, 12 into x power 4 minus x cube. அப்போ 12 into இதுல மேக்சிமம் எவ்வளவு எடுக்க முடியுமோ அவ்வளோ இதை வெளியில் எடுத்துருங்க. நான் வந்து ஒரு எக்ஸ் கியூபை வெளியில் எடுத்துடுறேன். வெளியில் எடுத்துட்டா உள்ள என்ன இருக்கும், 4ல் 3 போயிடுச்சுன்னா மீதி 1, எக்ஸ் பவர் 1 மைனஸ் இது அப்படியே வெளியில போயிடும். வெளியில போயிடுச்சுன்னா எங்களுக்குள்ள 1 மட்டும் இருக்கும் சரிங்களா. அடுத்தது என்ன இருக்கு, இதை இதுக்கப்புறம் எதுவும் பண்ண முடியாது. அடுத்து என்ன இருக்கு, 8 எக்ஸ் பவர் 4 மைனஸ் 3x கியூபு பிளஸ் 2x ஸ்கொயர் சரிங்களா. இப்போ 8 இதுல இருந்து எதை மேக்சிமம் எடுக்கலாம், கடைசியா மினிமம் பவர் வந்து எக்ஸ் ஸ்கொயர்ல முடியுது கரெக்டா. 4 3 2. அப்ப மினிமமா அப்படியே வெளியில எடுத்துருங்க, எக்ஸ் ஸ்கொயர். அப்ப ரிமைனிங் உள்ள என்ன இருக்கும் அப்படின்னா 4ல் 2 போயிடுச்சுன்னா மீதி 2. அப்போ எக்ஸ் பவர் 2 மைனஸ் இங்க 3 அப்படியே இருக்கும், 3ல் 2 போயிடுச்சுன்னா 1. அப்போ எக்ஸ் பவர் 1. இதை அப்படியே கம்ப்ளீட்டா வெளியில போயிடுச்சு, அப்போ 2 மட்டும் வரும் சரிங்களா. இப்போ நம்ம கொஸ்டின் வந்து என்ன கேட்குறாங்க,
ஃபைண்ட் த HCF ஆஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது போக இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இது ரெண்டுக்கும் எல்சிஎம் பார்த்தா என்ன வருதுன்னா இது வருதுன்னு சொல்றாங்க. அதை நம்ம கன்சிடர் பண்ண வேண்டாம். இதை மட்டும் நம்ம எடுத்து சிம்பிளிஃபை பண்ணுவோம், நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? இப்போ வெளியில உள்ள நம்பருக்கு ஃபர்ஸ்ட் HCF பாருங்க. 12 8 இது ரெண்டையும் பொதுவாக எது வகுக்கும்? 4 வகுக்கும். 3 12 2 8. அப்போ 4 x³ x². HCFனா என்ன பண்ணுவோம்? ஹையஸ்ட் அப்போ லீஸ்ட் எடுப்போம். x பவர் எது லீஸ்டா இருக்கு? ஸ்கொயர் x². 4x² இருக்கிற மாதிரி இருக்கான்னு பார்த்தா 2 இது இருக்கு. சரிங்களா? அப்போ இது வருமா இது வருமானு பார்க்கணும். இதை இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ண முடியுமான்னு பாருங்க. காரணிப்படுத்துங்க. இங்க 1 இருக்கு, இங்க 2 இருக்கு. அப்போ பெருக்குனா 2 வரணும், கூட்டினா -3ன்னு வரணும். கரெக்டா? அப்போ எப்படி பிரிக்கலாம்? -1 -2ன்னு பிரிக்கலாம். சரிங்களா? அப்போ இங்க எனக்கு ஆன்சர் வந்து என்ன வரும்னா 8x². இதுக்கு வந்து x - 1 இன்ட்டு x - 2. அப்போ இது ரெண்டுலையும் எது காமனா இருக்குன்னா ஒரு x - 1. ஓகே. அப்போ 4x² x - 1ன்னு வரும். சரிங்களா? எது எதெல்லாம் காமனா எடுக்க முடியுமோ காமனா எடுத்துட்டோம். எடுத்துட்டு இதை கொஞ்சம் ஃபேக்டரைஸ் பண்றோம், காரணிப்படுத்தி இந்த மாதிரி எழுதுறோம். இப்போ 12க்கும் 8க்கும் HCF பார்த்தா 4, x³ x² HCF பார்த்தா x². இது ரெண்டுலையும் எது பொதுவா இருக்குன்னா x - 1. அப்போ ஆன்சர் x - 1. சி ஆப்ஷன் நமக்கு கரெக்டா இருக்கும். சரிங்களா? அடுத்து இந்த மாடல்ல நம்ம சம்ம பார்த்துருப்போம். கரெக்டா? கிளாஸ் நடத்தும் போது இது பார்த்துப்போம். அதே மாடல்ல கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கொஸ்டின் வந்து என்ன கேட்குறாங்க? எம்மோட மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. அப்போ எம் இருக்கிற மாதிரி எந்த இது இருக்கு? இது இருக்கா? இதை எடுத்துக்கோங்க. -8 இதை வந்து 0க்கு ஈக்குவேட் பண்ணுங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? என்ன HCF கொடுத்துருக்காங்களோ அதையும் 0க்கு ஈக்குவேட் பண்ணுவோம். x - 4 = 0. அப்போ x = 4ன்னு வரும். கரெக்டா? இதை தூக்கி அப்படியே இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்க. 4 ஸ்கொயர் பண்ண என்ன வரும்? 16 மைனஸ் இங்கே 4m -8 = 0. 16ல் 8 பேர்ஸ் என்ன வரும்? 8 -4 அந்த பக்கம் போனால் +4ன்னு வரும். சரிங்களா? அப்போ 1 இங்கே 2ன்னு வரும். m = 2ன்னு வரும். சி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். சரிங்களா? இதுவும் நமக்கு ப்ரீவியஸில் கேட்டது. இந்த மாடலில் கொஸ்டின்ஸ் கொஞ்சம் நமக்கு கேட்டிருக்காங்க. சரிங்களா? அடுத்த சம் பாருங்க. x⁴ - 27 a³ x x - 3a² இவற்றின் மீப்போவா HCF வந்து x - 3a எனில் மீப்போமா வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ இப்போ இதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாருங்க. ஃபர்ஸ்ட் இது என்ன இருக்கு? x⁴ - 27 a³ x. கரெக்டா? இப்போ ரெண்டுலேருந்து எதை காமன் எடுக்கலாம்? எக்ஸை காமன் எடுக்கலாம். எக்ஸை காமன் எடுத்தா மீதி உள்ள என்ன இருக்கும்? x³ - 27 a³. இது ஒரு நம்பரு பவர்ல 3 இருக்கா? அப்போ இதையும் அந்த ஃபார்மேட்ல எழுத முடியுமான்னு பாருங்க. எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா x × x³ - 3a³ வரும். இது என்ன ஃபார்முலா அப்படின்னா a³ - b³ ஃபார்முலா வந்து என்ன வரும்னா a - b × a² + ab + b² அந்த மாதிரி வரும். அப்போ இதில் அப்ளை பண்ணால் என்ன வரும் அப்படின்னா x × x - 3a x² + 3ax + 9a² வரும். கரெக்டா? இப்போ அடுத்து என்ன இருக்கு? x - 3a². அப்போ ஹோல் ஸ்கொயர் இருந்துச்சுன்னா இதை அப்படியே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். கரெக்டா? அப்போ என்னோட எல்சிஎம் வந்து என்ன வரும் அப்படின்னா எக்ஸ் அப்படியே வரும். இது ரெண்டும் நமக்கு பொதுவாக இருக்கு. கரெக்டா? அப்போ லீஸ்ட் ஹையஸ்ட் பவர்ல எது ஹையஸ்டா இருக்கு? 2 தான் ஹையஸ்டா இருக்கு. இதை அப்படியே எழுதிக்கோங்க. x² + 3ax + 9a² வரும். அப்போ x × x - 3a² x² + 3ax + 9a². பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா இருக்கும். சரிங்களா? அடுத்து கொடுக்கப்பட்ட பல்லுறுப்புக்கோவைகளின் மீப்போமா காண்க. இதை நம்ம செஞ்சிடலாம். ஆனா ஆன்சர்ல மட்டும் லைட்டா ஒரு மாத்தி கொடுத்துருந்தாங்க. என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இது என்ன கொடுத்துருக்காங்க? 5x² - 10x. இதுல இருந்து எதை காமன் எடுக்கலாம்? ஒரு 5x காமன் எடுங்க. காமன் எடுத்தா உள்ள என்ன வரும்னா x - 2ன்னு வரும். கரெக்டா? அடுத்தது என்ன இருக்கு? x² - 4. இது
ஒரு நம்பர் பவர்ல 2 இருக்கா, அப்ப இதையும் அதே ஃபார்மேட்ல எழுதுங்க. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். இது வந்து ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா. அப்போ அப்ளை பண்ணீங்கன்னா என்ன வரும்னா எக்ஸ் மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் பிளஸ் 2. அடுத்தது என்ன இருக்கு, எக்ஸ் மைனஸ் 2 தி ஹோல் ஸ்கொயரு. ஹோல் ஸ்கொயர் இருக்கிறதுனால இதை அப்படியே வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ இதெல்லாம் கம்பேர் பண்ணுங்களேன். இதுக்கு தான் நம்ம எல்சிஎம் பார்க்கணும். எல்லாத்துலேயும் எது பொதுவாக இருக்கு, எக்ஸ் மைனஸ் 2 வந்து எல்லாத்துலேயும் இருக்கு. அப்போ லீஸ்ட்டு பவரில் ஹையஸ்ட் எழுதணும். எக்ஸ் மைனஸ் 2 தி ஹோல் ஸ்கொயரு. ரிமைனிங் உள்ள எல்லாத்தையும் அப்படியே எழுதிருங்க. 5x x plus 2. இப்போ இந்த ஆப்ஷன் வந்து இந்த ஆன்சர் வந்து ஆப்ஷன்ல இருக்கான்னு பார்த்தா நமக்கு இருக்காது. ஓகேவா? 5x இருக்கு, ஆனா x ஸ்கொயர் பிளஸ் 2x இருக்கு. நமக்கு என்ன இருக்கு, x பிளஸ் 2 தான் இருக்குங்களா? என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த எக்ஸை உள்ள கொண்டு போயிருங்க. உள்ள கொண்டு போயிட்டா என்ன வரும், 5x இன்ட்டு x ஸ்கொயர் பிளஸ் 2 இன்ட்டு x 2x இன்ட்டு x மைனஸ் 2 தி ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வரும். இப்போ ஆன்சர் வந்து 5 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x எக்ஸ் மைனஸ் 2 தி ஹோல் ஸ்கொயர். சி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக வரும். சரிங்களா? அடுத்து கொடுக்கப்பட்ட இரு எண்களின் கூடுதல் மதிப்பு 45. ரெண்டு நம்பரை கூட்டினா எவ்வளோ வருதான், 45ன்னு சொல்றாங்க. சரிங்களா? அடுத்து என்ன சொல்றாங்க, மற்றும் இவ்விரு எண்களின் வித்தியாசமானது. ரெண்டையும் மைனஸ் பண்ணா என்ன ஆன்சர் தான், கூடுதல் மதிப்பின் 1/9. கூடுதல் மதிப்பின் 1/9 மடங்கு. அப்போ அப்படியே மல்டிப்ளை பண்ணிட வேண்டியதான். சரிங்களா? அப்போ 1/9 இன்ட்டு எக்ஸ் பிளஸ் ஐ வந்து என்ன, 45. அப்போ 1 இங்கே 5ன்னு வரும். இப்போ அடுத்த கொஸ்டின் வந்து என்ன கேட்குறாங்க, அவ்விரு எண்களின் மீட்போமா, எல்சிஎம் வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நம்மளோட ஃபர்ஸ்ட் வேலை வந்து என்னன்னா, இந்த ரெண்டு நம்பரை நம்ம கண்டுபிடிக்கணும். எக்ஸ் என்ன ஒய் என்னன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 45. எக்ஸ் மைனஸ் ஒய் வந்து என்ன வந்திருக்கு, 5ன்னு வந்திருக்கு. சரிங்களா? இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்களேன், இது கேன்சல் ஆயிரும். 2x ஈக்குவல் டு 50. எக்ஸ் வந்து என்ன வரும்னா 25ன்னு வரும். சரிங்களா? இதை தூக்கி இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்போ 25 ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 45. ஒய் வந்து என்ன வரும்னா 45 மைனஸ் 25, ஆன்சரு 20ன்னு வரும். இதுதான் என்னோட ரெண்டு நம்பர். இப்போ இது ரெண்டுக்கு நம்ம எல்சிஎம் பார்க்கணும். 5 25, 4 20, 5 20, 25 100ன்னு வரும். அப்போ என்னோட எல்சிஎம் வந்து என்ன வரும்னா 100ன்னு வரும். ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி சம் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து இரு எண்களின் மீட்போமா, ரெண்டு நம்பரோட எல்சிஎம் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 24. அதுக்கப்புறம் அவ்விரு எண்களின் விகிதம் ரேஷியோ வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2:3. சரிங்களா? எனில் அவ்விரு எண்களின் கூடுதல் சம்மு வந்து நமக்கு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இந்த ரெண்டு விகிதத்தை ஆட் பண்ணுங்களேன். ஆட் பண்ண என்ன வரும், 5x 5 இன்ட்டு சம்திங் அந்த மாதிரி வரும். சரிங்களா? அப்போ அந்த ரெண்டு நம்பரோட கூடுதல் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா 5ஓட பெருக்கு தொகையா இருக்கும். சரிங்களா? அப்போ கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ல எது 5ஆல டிவைட் ஆகுதுன்னு பாருங்க. 5ஆல டிவைட் ஆகுதுன்னா இந்த ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் நமக்கு 5ஆல டிவைட் ஆகும். மற்ற எதுவுமே எனக்கு 5ஆல டிவைட் ஆகுது. அப்போ ஆன்சர் வந்து என்ன வரும்னா ஏ ஆப்ஷன் வந்து நம்ம கரெக்டா இருக்கும். சரிங்களா? இதே மாதிரிலாம் நம்ம கிளாஸ் நடத்தும் போது நம்ம சம்ஸ் பார்த்துருப்போம். சரிங்களா? இதை சால்வ் பண்ணி பார்க்கலாம். எல்சிஎம் விகிதம்னு கொடுத்துருந்தாங்கன்னா அந்த நம்பர் கொடுக்கப்பட்ட எண்கள் எப்படி கண்டுபிடிக்கணும், கொடுக்கப்பட்ட எண்கள் கண்டுபிடிக்க ஃபார்முலா வந்து எல்சிஎம் பை முதல் விகிதம், எல்சிஎம் பை ரெண்டாம் விகிதம். அப்போ 24/2, 24/3, 12 + 8ன்னு வரும். அப்போ ஆன்சரு 20ன்னு வரும். ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். சரிங்களா? ஆப்ஷன்ல இருந்து நம்ம ஈஸியாக போயிடலாம். அடுத்து ஸோ இதுவும் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். சரிங்களா? இது வந்து வேணா ஹோம்ஒர்க்காக ட்ரை பண்ணி பாருங்க.
பின்னம் வந்து கொடுத்துட்டு ஃப்ராக்ஷன் கொடுத்துட்டு அதுக்கு என்ன கேட்குறாங்கன்னா எல்சிஎம் வந்து நமக்கு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதை ட்ரை பண்ணி பாருங்க. சரிங்களா? அடுத்து இது வந்து பாருங்க, இது கொஞ்சம் வித்தியாசமான சம். என்ன சொல்றாங்க, பின் வருவனவற்றின் மீப்பெரு பொது வகுத்து என்னென்ன சம் கொடுத்துருக்காங்க அதை எழுதிக்கலாம். சரிங்களா? a power n minus 1 தி ஹோல் ஸ்கொயர், இன்னொன்று a power n ஸ்கொயர் மைனஸ் 1, a power n ஸ்கொயர் பிளஸ் 1, a power n பிளஸ் 1 தி ஹோல் ஸ்கொயர். இதுதான் நமக்கு கொடுத்துருக்கிற சம்மு. சரிங்களா? n வந்து எங்கேருந்து எடுக்கிறாங்கன்னா நேச்சுரல் நம்பர்ஸ் இயல் எண்ணிலேருந்து எடுக்கிறாங்க. அதே நேரத்தில் 1 விட பெருசாக எடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ இதுக்கு வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் HCF வந்து நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் என்னுக்கு பதிலாக 2 சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஓகே, 2 சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும், 2 மைனஸ் 1னா 1, 1 ஸ்கொயர் பண்ணாலும் நமக்கு ஆன்சர் 1 வரும். சரிங்களா? அப்போ ஏன்னு வரும். கரெக்டாக? அடுத்து இங்கே என்ன வரும், 2 ஸ்கொயர், 2 ஸ்கொயர்னா 4, 4ல் 1 போயிடுச்சுன்னா 3ன்னு வரும். ஓகே, அடுத்து இங்கே 4, 4 + 1 5. அடுத்து இங்கே a பவர் 2 + 1னா 3, 3 ஸ்கொயர் பண்ணால் 9. சரிங்களா? அப்புறம் நமக்கு என்னென்ன கிடச்சிருக்குன்னா a கியூபு, a பவர் 5, a பவர் 9. கொஸ்டின் வந்து நமக்கு என்ன கேட்குறாங்க, HCF கேட்குறாங்க. HCFனா என்ன வரும், எல்லாத்துலேயும் என்ன இருக்கு, a இருக்கு, ஹையஸ்ட். அப்போ பவர்ல லீஸ்ட் எழுதணும். எது பவர்ல லீஸ்ட் இருக்குன்னா a பவர் 1 தான் லீஸ்ட். அப்போ அதுக்கு ஏற்றாப்புல என்ன சம் இருக்கு நமக்கு, a பவர் n மைனஸ் 1 தி ஹோல் ஸ்கொயர் இருக்கு. கரெக்டா? ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா இருக்கும். சரிங்களா? இப்போ இதே இதுக்கு எல்சிஎம் வந்து என்ன வரும் அப்படின்னு சொல்லி நீங்க கண்டுபிடிச்சு பாருங்க. ஓகே, HCF கேட்டிருக்காங்க, ஆன்சர் வந்து ஏ ஆப்ஷன் வரும். எல்சிஎம் வந்து என்ன வரும் அப்படிங்கிறத ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த சம் பாருங்க. அடுத்த சம் என்ன சொல்றாங்க, y cube minus 125 y minus 5 தி ஹோல் ஸ்கொயர் y ஸ்கொயர் minus 25 ஆகியவற்றின் மீப்போமா எல்சிஎம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ இதில் பாருங்களேன், -125 ஒரு நம்பரு பவர்ல 3 இருக்கா, அப்போ இதையும் அதே ஃபார்மேட்டில் எழுதுங்க. y கியூப் மைனஸ் 25 எப்படி எழுதிக்கலாம்னா 5 கியூப்னு எழுதிக்கலாம். ஓகேவா? அப்போ இதுக்கு ஃபார்முலா அப்ளை பண்ணால் என்ன வரும், டைரெக்டாக எழுதுறேன், y மைனஸ் 5 இன்ட்டு y ஸ்கொயர் ப்ளஸ் 10y ப்ளஸ் 25. ஆல்ரெடி இந்த ஃபார்முலா நம்ம நிறைய தடவை பார்த்துட்டோம். அதனால தான் ஃபார்முலா எழுதாமல் டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. நீங்களே இப்படி சப்ஸ்டியூட் பண்ணால் பழகிக்கோங்க. அடுத்து என்ன இருக்கு, y மைனஸ் 5 தி ஹோல் ஸ்கொயர். ஹோல் ஸ்கொயர் இருந்துச்சுன்னா அதை அப்படியே வச்சுக்கோங்க. அடுத்து என்ன இருக்கு, y ஸ்கொயர் மைனஸ் 25. அப்போ இதை எப்படி எழுதிக்கலாம், y ஸ்கொயரு ஒரு நம்பரு பவர்ல 2 இருக்கா, அப்போ இதே அதே ஃபார்மேட் எழுதுங்க. அப்போ மைனஸ் 5 ஸ்கொயர். அப்போ y மைனஸ் 5 இன்ட்டு y பிளஸ் 5ன்னு வரும். ஓகேவா? இப்போ இதுதான் நமக்கு தேவையானது. இதுக்கு நம்ம என்ன பார்க்க சொல்றாங்க, எல்சிஎம் பார்க்க சொல்றாங்க. எல்லாத்துலேயும் எது பொதுவாக இருக்கு, y மைனஸ் 5 வந்து நமக்கு பொதுவாக இருக்கு. அப்போ லீஸ்ட் பவர்ல ஹையஸ்ட் எடுக்கணும். எது ஹையஸ்டா இருக்குன்னா 2 தான் ஹையஸ்ட், ரிமைனிங் உள்ளதை அப்படி எழுதிருங்க. y பிளஸ் 5 இன்ட்டு y ஸ்கொயர் பிளஸ் 10y பிளஸ் 25ன்னு வரும். y மைனஸ் 5 தி ஹோல் ஸ்கொயரு, y பிளஸ் 5 y ஸ்கொயரு பிளஸ் 10y பிளஸ் 25ன்னு வரும். சரிங்களா? சரி, உங்களுக்குள்ள ஃபார்முலா இந்த இதில் மட்டும் என்ன வரும் அப்படின்னா 5yன்னு வரும். சரிங்களா? ஃபார்முலா இதை தப்பாக இருக்கேன். a கியூப் மைனஸ் b கியூப், ஃபார்முலா வந்து a மைனஸ் b இன்ட்டு a ஸ்கொயரு ப்ளஸ் ab ப்ளஸ் b ஸ்கொயர். இந்த இடத்துல லைட்டாக தப்பாக எழுதிட்டேன். சரிங்களா? அப்போ இங்கே என்ன வரும்னா 5yன்னு வரும். அது இருக்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்கான்னு பார்த்தா ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். சரிங்களா? இதில் நீங்கள் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணும் போதே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா எல்சிஎம் அப்படிங்கிறது என்ன கான்செப்ட், பொதுவாக இருக்கிறதுல ஹையஸ்ட் எழுதணும், ரிமைனிங் உள்ள எல்லாத்தையுமே எழுதணும். சரிங்களா? அப்போ நமக்கு ரிமைனிங் இது எனக்கு கண்டிப்பாக வரும் சம்மில், என்னோட ஆன்சரில் இது கண்டிப்பாக வரும். அது இருக்கிற மாதிரி இருக்கான்னு பார்த்தா ஒரே ஒரு ஆப்ஷன் தான் நமக்கு கரெக்டாக இருக்குங்களா? அப்போ ஏ ஆப்ஷன் வந்து நம்ம கரெக்டாக இருக்கும். முதல்ல இதை எக்ஸ்பேண்ட் பண்ணும் போதே நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து
இதுவும் நம்ம அந்த தியரி பாயிண்ட் பார்க்கும்போது சொல்லியிருப்பேன். இது ஒரு தடவை ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லி, இதுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி பாருங்க. அந்த தியரி பாயிண்ட் ஞாபகம் வந்துச்சுன்னா டக்குன்னு நீங்க பார்த்தோன்னே சொல்லிடலாம் இதுல எந்த ஆன்சர் வரும் அப்படின்னு சொல்லி இதை ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து 18x cube minus 24x square plus 42x minus 36 கமா இந்த இதுக்கு HCF வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த சம்ம வந்து பொதுவாக நமக்கு எக்ஸ் ஸ்கொயருக்கு மேலே வந்தாலே என்ன பண்ணுவோம், நம்பர் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இல்லை நம்பர் சப்ஸ்டியூட் பண்ணுவோம் நமக்கு கொஞ்சம் ஆன்சர் வராத மாதிரி இருக்கும். செக் பண்ணி பார்ப்போம். இப்போ இதுல இருந்து எதை காமன் எடுக்கலாம், ஒரு 6 காமன் எடுக்கலாம். எடுத்தா என்ன வரும், 3x கியூபு மைனஸ் 4x ஸ்கொயரு பிளஸ் 7x மைனஸ் 6. அடுத்து இங்க வந்து ஒரு 3 காமன் எடுங்க. எடுத்தா என்ன வரும், x கியூபு மைனஸ் 3x ஸ்கொயரு பிளஸ் 10x மைனஸ் 8ன்னு வரும். இப்போ வெளியில் இருக்கிற நம்பருக்கு HCF பார்த்தா என்ன வரும், HCF ஆஃப் 6,3. ஆன்சர் வந்து என்ன வரும்னா, ரெண்டையும் பொதுவாக எந்த நம்பர் வகுக்கும்னா 3 தான் நமக்கு வகுக்கும். இப்போ வெளியில 3 இருக்கிற மாதிரி பார்த்தா 2 இருக்கு, இன்னும் 2ல நெகட்டிவ் இருக்கு. ஓகே, அப்போ அது 2 நமக்கு வராது. இப்போ இதை மட்டும் எடுத்துக்கிறோம். 3x கியூபு மைனஸ் 4x ஸ்கொயரு பிளஸ் 7x மைனஸ் 6. அடுத்து x கியூபு மைனஸ் 3x ஸ்கொயரு பிளஸ் 10x மைனஸ் 8. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், எக்ஸுக்கு பதிலாக 1 போடுவோம். கரெக்டா, 1 போட்டால் என்ன வரும், 3 மைனஸ் 4 7 மைனஸ் 6. அப்போ மைனஸ் 10 பிளஸ் 10. அப்போ ஆன்சரு 0ன்னு வரும். 0 வந்தாலே நம்மளால கண்டுபிடிக்க முடியாது HCF. சரிங்களா, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ 1 போட்டால் எனக்கு ஆன்சர் வராது. அதனால தான் எப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது 2லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு இதில் சொல்லியிருப்பேன் கிளாஸ் நடத்தும் போது. இப்போ 2 போட்டு பாருங்க. 2 போட்டால் என்ன வரும், 2 கியூப்னா 8 மைனஸ் 4 இன்ட்டு 2 ஸ்கொயர்னா 4 பிளஸ் 7 இன்ட்டு 2 மைனஸ் 6. அப்போ 3 24 மைனஸ் 16 பிளஸ் 14 மைனஸ் 6. இது ரெண்டையும் கூட்டினீங்க அப்படின்னா 38 மைனஸ் 22 ஆன்சரு 16ன்னு வரும். சரிங்களா, அடுத்து இங்கே 8 மைனஸ் 12 பிளஸ் 20 மைனஸ் 8. இது ரெண்டையும் கூட்டினா மைனஸ் 20ன்னு வரும். மைனஸ் 20 பிளஸ் 20 கேன்சல் ஆகி 8ன்னு வரும். இப்போ இது ரெண்டுக்கு HCF பார்த்தா என்ன வரும், 16, 8 8ஆம் ஏற்பாடு போட்டால் 2 1ன்னு வரும். கரெக்டா, அப்போ இதுக்கு HCF வந்து என்ன வரும் அப்படின்னா 8ன்னு வரும். ஆல்ரெடி ஒரு 3 8 3 24ன்னு வரும். இப்போ எக்ஸுக்கு பதிலாக 2 போட்டோமா, நீங்கள் இதில் எந்த இதில் 2 போட்டாலும் நமக்கு ஆன்சர் வராது. நம்ம எதிர்பார்க்கல இந்த 8ம் வராது 3ம் வராது. ஓகேவா, அப்போ இதுக்கு வந்து நம்பர் போட்டால் நமக்கு ஆன்சர் வராது. அடுத்து என்ன பண்ணுவோம், 3 போட்டு பார்ப்போம். சரிங்களா, இந்த மெத்தடுக்கு பதிலாக இன்னொரு மெத்தடை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். என்ன அப்படின்னா, இது வேண்டாம். சரிங்களா, ஸோ இன்னொரு மெத்தட் வந்து என்ன அப்படின்னா, இது வந்து நமக்கு 9th ஸ்டாண்டர்ட் புக்கில் இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்கும். சரிங்களா, அது என்ன கான்செப்ட் அப்படின்னா, நமக்கு சம் என்ன இருக்கு, 3x கியூபு மைனஸ் 4x ஸ்கொயரு பிளஸ் 7x மைனஸ் 6. அதே மாதிரி x கியூபு மைனஸ் 3x ஸ்கொயரு பிளஸ் 10x மைனஸ் 8ன்னு வரும். சரிங்களா, இப்போ இதோட கோஎஃபிஷியன்ட் எல்லாத்தையுமே ஆட் பண்ணுங்களேன். ஆட் பண்ண என்ன வரும், 3 மைனஸ் 4 பிளஸ் 7 மைனஸ் 6 மைனஸ் 10 பிளஸ் 10 0ன்னு வந்துருமா. இங்கே 1 மைனஸ் 3 பிளஸ் 10 மைனஸ் 8 11 மைனஸ் 11 ஆன்சரு 0ன்னு வந்துடும். இதுக்கும் கோஎஃபிஷியன்ட் ஆட் பண்ணால் 0 வருது, இதுக்கும் கோஎஃபிஷியன்ட் ஆட் பண்ணால் 0 வருது. அப்படி வந்துருச்சுன்னா x மைனஸ் 1 வந்து ஃபர்ஸ்ட் சம்முக்கு ஃபேக்டர், அதாவது காரணி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த x மைனஸ் 1 இதை டிவைட் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் x மைனஸ் 1 வந்து இதை டிவைட் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, இதோட கோஎஃபிஷியன்ட்லாம் எழுதிக்கோங்க. 3 மைனஸ் 4 7 மைனஸ் 6. எக்ஸ் மைனஸ் 1 ஃபேக்டரா, மைனஸ் 1 அந்த பக்கம் போனால் இங்கே ப்ளஸ் 1 போடணும். சரிங்களா, இங்கே எப்போவுமே 0 தான் போடணும். இது ரெண்டையும் கூட்டினா 3 1ஐயும் 3ஐயும் பெருக்குனா 3 மைனஸ் 1 1ஐயும் மைனஸ் 1ஐயும் பெருக்குனா மைனஸ் 1 7ல் மைனஸ் 1 போயிடுச்சுன்னா 6 1 6 6. இங்கே கண்டிப்பாக 0 வரும். ஃபேக்டராக இருந்துச்சுன்னா இங்கே கண்டிப்பாக 0 வரும். அடுத்து இங்கே பேர் கொடுத்துக்கோங்க. 1 இது எக்ஸ் டேர்மு, இது எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம். அடுத்து அப்படியே பெருக்கி எழுதிருங்க.
3x² மைனஸ் 1x பிளஸ் 6 அடுத்து அதே மாதிரி இங்க 1 மைனஸ் 3 10 மைனஸ் 8 1 போடுவோம், இங்க 0 போடுவோம், 1 ஓர் 1னா 1 1 மைனஸ் 3ல 1 போயிடுச்சுன்னா மைனஸ் 2 இது ரெண்டையும் பெருக்கினீங்கன்னா மைனஸ் 2 8 8 0ன்னு வரும் சரிங்களா. அப்போ 1 x ஸ்கொயரு, அப்போ x ஸ்கொயரு மைனஸ் 2x பிளஸ் 8ன்னு வரும் சரிங்களா. இது என்ன லாஜிக் அப்படின்னா, என்னோட சம்மை நான் எப்படி பிரிச்சு எழுதியிருக்கேன் அப்படின்னா x மைனஸ் 1 இன்ட்டு 3x ஸ்கொயரு மைனஸ் எக்ஸு பிளஸ் 6. அதே மாதிரி இந்த சம்மை நான் எப்படி பிரிச்சு எழுதியிருக்கேன் அப்படின்னா x மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயரு மைனஸ் 2x பிளஸ் 8 சரிங்களா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், இதை நம்ம பிரிப்போம், காரணிப்படுத்துவோம் சரிங்களா. இது வந்து என்னால் காரணிப்படுத்த முடியாது, ஒரு ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும், அது நமக்கு தேவையில்லை. இதையும் நம்ம காரணிப்படுத்த முடியாது சரிங்களா, ஒரு ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும், அதுவும் நமக்கு தேவையில்லை. இப்போ இது ரெண்டுலையும் பாருங்களேன், எது பொதுவாக இருக்கு, எக்ஸ் மைனஸ் 1 வந்து ரெண்டுலையும் பொதுவாக இருக்கு. அப்போ எக்ஸ் மைனஸ் 1 வந்து எனக்கு ஹச்சிஎஃபாக வரும் சரிங்களா. ஆல்ரெடி முன்னாடி இருக்கிற நம்பருக்கு ஒரு ஹச்சிஎஃப் பார்த்துருப்போம் 3ன்னு. அப்போ ஆன்சர் வந்து 3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1. டி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். நம்பர் போட்டு பார்த்தோம், ஆன்சர் வரல, அதனால இந்த இது நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். இது வந்து சிந்தட்டிக் டிவிஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா. எல்லா கொஸ்டினையும் ஆட் பண்ணுங்க, 0 வந்துருச்சு அப்படின்னா எக்ஸ் மைனஸ் 1 வந்து எனக்கு ஃபேக்டர். இதுவும் லைட்டாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க சரிங்களா, ஏன்னா ஒரு சில சம் இப்படி அப்ளை பண்ணும்போது நமக்கு ஆன்சர் வந்துடும். ஓகே, இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஸோ இது வரைக்கும் இருக்கட்டும், இது வரைக்கும் ஒரு செட்டு நம்ம கம்ப்ளீட் ஆகுதுங்களா. மொத்தமாக எத்தனை கொஸ்டின் பார்த்துருப்போம், ஒரு 13 கொஸ்டின் பார்த்துருப்போம். இதில் இந்த மாடல் சம் வந்து எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர்ல கேட்டதுங்களா. ஆல்ரெடி டாபிக் ஸ்டார்ட் பண்ணவே சொல்லியிருப்போம், கொஞ்சம் வித்தியாசமான சம்ஸ்லாம் நம்ம கேட்டிருந்தாங்க, அதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறது பார்ப்போம்.